Bismillahirrahmanirrahim. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று எங்களுக்கு தெரியும், நமது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த வெள்ள அனர்த்தின் காரணமாக அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் நாடளாவிய ரீதியில் பல முயற்சிகளை செய்து வருகின்றார்கள். அவர்களுக்கு தேவையான உலருணவுகள், அதே போன்று அவர்களுக்கு தேவையான வீட்டுபகரண பொருட்கள், இப்படியாக பலவிதமான முயற்சிகளை செய்து வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் திஹாரி மண்ணில் இன்று பாரியொரு முன்னேற்றத்தின் வேலை திட்டம் ஒன்று செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு பகுதிகளுக்காக போய் அந்த வேலை திட்டத்தை செய்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எங்களது ஜாமியா அபிபக்கர் சித்திக் ஜும்மா பள்ளி மற்றும் ஹாமி மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற மஸ்ஜிதுல் ஹுதா பள்ளி வாயிலும் இணைந்து இன்றைக்கு இந்த அளவு தூரம் நாங்கள் பொருட்களை எடுத்து விநியோகிக்கிறதுக்கு இருக்கின்றோம். இது அத்தனையும் நமது இந்த சமூகத்துக்கு போய் சேரணும் என்ற அடிப்படையில் இது எங்களோட தார்மீக பொறுப்பு. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த வேலை திட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். இதற்காக வேண்டி யாரெல்லாம் எங்களுக்கு உதவி செய்கின்றார்களோ உண்மையில் அது பெரியோரு வெற்றியாக அமையும். மறுமை நாளில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு ஃபி ஔனில் அப்தி மா கானல் அப்து ஃபி ஔனி அஹி. ஒரு சகோதரனுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹு தஆலா அந்த அடியானுக்கு உதவி செய்கிறான் வகையில், அந்த வகையில் நீங்களும் இந்த மாதிரியான வேலை திட்டங்கள் நீங்கள் உதவி செய்ய முயற்சி செய்யுங்கள். இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் நம்முடைய சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமை. அத்தோடு இதோடு நிறுத்தாமல் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் திஹாரியில் இன்னும் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கான நாங்கள் உதவித்தொகைகள் மற்றும் அவர்களுக்கான தேவையான பொருட்களையும் நாங்கள் செய்வதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். எனவே மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு இதுக்கான உதவிகளை செய்து தந்தால் மிக இலகுவாக அமையும் என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன். இது ஒரு பெரிய ஒரு வெற்றிகரமாக அமையணும். இன்றைக்கு அவர்களுக்கு நடந்த அந்த அழிவு பேராபத்து நாளைக்கு எங்களுக்கு ஏற்படக்கூடிய சாத்தியங்களும் இருக்கும் அல்லாஹுடைய ஏற்பாட்டில். அந்த நேரத்தில் அவர்கள் தான் எங்களுக்கு உதவியாக வரப்போகின்றவர்கள். அந்த வகையில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இவ்வாறான விடயங்களில் ஈடுபட்டு மறுமையில் உயர்தரமான சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள்புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்பொழுது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரண இந்த சூழ்நிலையில் காலநிலை மாற்றத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள வெள்ள அனர்த்தம் மற்றும் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கும் இந்த நிகழ்வில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக திஹாரிய பிரதேசத்தில் ஊருமனை பாலத்தடியைச் சேர்ந்த மஸ்ஜிதுல் ஹுதா பள்ளிவாயில் அங்கத்தவர்கள் மற்றும் இந்த பள்ளிவாயிலை சேர்ந்த மஹல்லாவாசிகள் ஜமாத்தினரும், அத்தோடு ஜாமியா அபிபக்கர் சித்திக் பள்ளிவாயில் அங்கத்தவர்கள் மற்றும் ஊர் ஜமாத்தினருடைய பங்களிப்பினால் மாஷா அல்லாஹ் இப்படியான ஒரு நிவாரணப் பொருட்களை நாங்கள் சேகரித்திருக்கின்றோம். இதற்காக உதவி செய்த மக்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இவ்வாறான உதவிகளை செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அருள் பாலிப்பான். ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹு தஆலா உதவி செய்து கொண்டிருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையில் உண்மையில் பாதிக்கப்பட்ட மிகவுமே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கின்ற மக்களுக்காக உதவி செய்த எல்லா நல்லுள்ளங்களுக்கும் அல்லாஹு தஆலா அருள் பாலிக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் தற்பொழுது ஜாமியா அபிபக்கர் மஸ்ஜிதிலே தான் இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். நேற்று நாங்கள் எமது மஸ்ஜிதுல் ஹுதா பள்ளி வாயிலில் பொருட்களை ஒன்று சேர்த்து, அத்தோடு இந்த ஜாமியா அபிபக்கர் மஸ்ஜிதிலே உள்ள பொருட்களை ஒன்று சேர்த்து நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் தற்பொழுது சுமார் ஒரு 45 பார்சல்கள் நாங்கள் தற்பொழுது ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த பொதிகளை தற்பொழுது அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்ஹம்துலில்லாஹ் மீண்டும் இந்த நல்ல பணிக்காக உதவி செய்த நல்லுள்ளம் கொண்ட அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அருள் பாலிக்க வேண்டும் என்று துஆ செய்து கொள்கின்றோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.